நாடார்கள் சங்கங்கள் அனைத்தும் சேர்ந்து முக்தார் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழக அரசு இதுவரையும் நடவடிக்கை எடுக்காததால் மீண்டும் சாத்தூரில் ஒரு பெரிய அனைத்து சங்கங்களையும் அரவணைத்து ஒரு 5000 பேரை வைத்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால் இன்றைக்கு அந்த மனு அடுத்த அடிப்படையில் எங்களுடைய மண்டல செயலாளர் ஹரிஹரன் அவர்களை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து வழக்கறிஞர் அவர்களையும் வைத்து இன்றைய தினம் அதை பிரைவேட் கேஸாக போட்டு கோர்ட்டின் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தோம். அதன் மீது கோர்ட்டு வந்து இன்றைக்கு கணேஷ் பாண்டே அவர்கள் வழக்கறிஞர் ஆஜரானதால் அதன் மூலம் கோர்ட்டு இன்றைக்கு கண்டிப்பாக அவர் மீது காவல் நிலையத்திற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை ஒரு உத்தரவு போட்டிருக்கிறது. அதை உங்களிடம் இன்றைக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். தொகுதிகள் வந்து நாடார்களுக்கு உங்கள் கட்சியில் இருப்பவர்களுக்கு கொடுங்கள். அதிகம் 25 சீட்டுகளை நாடார்களுக்கு வழங்க வேண்டும். கொங்கு பகுதிகளில் இதுவரையிலும் நாடார்கள் அரங்கநாயகம் ஒருவர் தான் அன்றைக்கு எம்எல்ஏவாக வந்தார். கம்யூனிஸ்ட் கட்சியில் முள்ளிப்பள்ளம் ராமசாமி என்பது திருச்செங்கோடில் 1988 எலெக்ஷனில் ஜெயித்தார்கள். அதற்கு பின்னால் அந்த பகுதிகளில் நாடார்களுக்கு சீட்டு கொடுக்கப்படும்.